முதல்ல தூக்குறாரு. அடுத்தது என்ன பண்ணாருன்னா தலை நிமிர்ந்தார். மிஞ்சல் பலத்தால் ஈட்டி எடுத்து குத்தும்போது சதையும் தண்ணீரும் ரத்தமும் வந்தது. அந்த சதைக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை புசிப்போம். அந்த தண்ணீரும் ரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை சத்தை பானம் பண்ணுவோம். அப்படியே உலகால் படிட்டு ஒரு 5 நிமிடம் உலகால் படிட்டு சொல்லணும். 4 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போயிருந்தது. மே மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். மே மாதத்திலேயாவது ஆண்டவர் நம் காத்திருக்கு ஆண்டவருக்கு தெரியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் அண்ணால் காத்திருந்தார், தானியேல் காத்திருந்தார், எரேமியா காத்திருந்தார், இயேசு கிறிஸ்து காத்திருந்தார், எலியா காத்திருந்தார், எல்லாரும் காத்திருந்தாங்க. கர்த்தர் அப்படியே விட்டுல அவங்க சோர்ந்து போய் மனமடிவாகி அவங்கள ஆண்டவர் அப்படியே விட்டு விடல. ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார். யோபுக்கு ஆண்டவர் இறங்கினார். மொர்தெகாவுக்கு ஆண்டவர் இறங்கினார். யோசேப்புக்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் உனக்கும் இறங்குவார். மனங்கள் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற